என்னோட சின்ன பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. இன்னைக்குதான் வெயில் இருக்கு, நேற்று வெயில் ரொம்ப இல்லை கோயம்பேடுல. பிரியாணி கடாயில் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ பிரியாணி அரிசியை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பட்டை, ஸ்டார் அனீஸ், பிரியாணி இலை, லவங்கம், மராட்டி மொக்கு, கடற்பாசி. 1/2 கிலோ வடி பிரியாணிக்கு தான் இந்த மசாலா எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த பட்டை வகைகளை அதில் சேர்த்துக்கலாம். 200 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொன்னிறமா வதங்கிடுச்சு. சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். நான் ஏன் இப்போ சேர்க்குறேன்னா, இது எண்ணெயிலே மிக்ஸ் ஆகி பிரியாணி நல்ல கலர் கொடுக்கும். அதனால இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். நல்ல கலர் ஆயிடுச்சு வெங்காயம். இதோட சேர்த்து 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து ஒரு 1/2 கைப்பிடி மல்லித்தலையை இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து புதினா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறோம். மல்லி புதினாவை இப்போவே சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் பிரியாணியில் கடைசி வரைக்கும் நிற்கும். அதனால தான் இப்போவே சேர்த்துருக்கான். 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு. அதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். செம வாசனையா இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கவே செம்ம கலரா இருக்கு. தயிர் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு அப்புறம் மிளகாத்தூளை சேர்த்ததுனால நல்ல கலர் வந்திருக்கு. இந்த கலர் கடைசி வரைக்கும் பிரியாணியில் அப்படியே மெயின்டைன் ஆகும். வேற எந்த கலர் பவுடரும் இதுக்கு சேர்க்கவே தேவையில்லை. மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்போதான் தக்காளி நல்லா குலைவாக வேகும். இது 5 நிமிஷம் வந்துட்டு இருக்கட்டும். இந்த டைம்ல நம்ம 65க்கு மசாலா ரெடி பண்ணிட்டு வரலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 65 மசாலா, காஷ்மீர் மிளகாய்த்தூள், தயிர், 1/2 எலுமிச்சம்பழம், உப்பு. இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. மசாலா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். சிம்மில் ஒரு 15 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மசாலா கொதிச்சிட்டு இருக்க டைமில் வடி பிரியாணிக்கு அரிசியை 80% வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு தண்ணி அடுப்பில் வச்சு வேக வைக்க ரெடி பண்ணலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கு. 15 நிமிஷம் மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கனை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பார்க்கும்போது இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு. செம்ம கலர். 5 நிமிஷம் இது சிம்மில் வெந்துட்டு இருக்கட்டும். வடி பிரியாணிக்கு தேவையான அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் ஊற வச்ச அரிசியை ஒரு 50-60% வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வேகக்கூடாது. அப்படி வெந்ததுன்னா பிரியாணி குழஞ்சிரும். இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் சாதத்துக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கரிக்கணும். சமமான அளவில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அரிசி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சுக்கலாம். இந்த வடிச்ச தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணிக்கு தண்ணி பத்தலைன்னா இதுலேருந்து கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கலாம். கறி ஒரு 30% வெந்துருச்சு. நல்ல வாசனையா இருக்கு. சிக்கன் நல்லா 5 மினிட்ஸ் வெந்துருச்சு. இந்த டைமில் இந்த வடித்த சாதத்தை இதில் சேர்த்து தம் போட்டுக்கலாம். இது கிண்டக்கூடாது, இந்த மாதிரி விளக்கி விடணும். இப்போ அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்ல. அப்படியே தம் போட்டுடலாம். இந்த மாதிரி தம் போட்டுடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இது சிம்லே இருக்கட்டும். நம்ம 65 போட்டு எடுத்துடலாம். க்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ கலராக வந்திருக்கு பாருங்க. கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கல. இந்த மாதிரி குச்சி குச்சா நீட்டிட்டு வந்தாலே பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். சூப்பரான வடி பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி திருப்பி நடுப்புற வைய வெளிச்சம்